அனைவருக்கும் வணக்கம். தினமொரு பாடம் ரிவிஷன் பேஸ்டாக பார்த்துட்ருக்கோம். அதன்படி இன்றைக்கி 10th லெசன் 10 பார்ப்போம். இது என்னென்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், அதாவது இது யூனிட் 8 பேஸ்டாகவும் இந்த லெசன் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது எப்படின்னா இந்தியாவில் எப்படி மறுமலர்ச்சி இயக்கங்கள்லாம் வந்தது, அதே மாதிரி தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க. எப்படி அப்படின்னா அச்சு தொழில்நுட்பத்தான வருகையினால் மொழிகளுக்கு எந்த அளவுக்கு அதாவது எழுத்து வழக்குங்கிறது அச்சு ஏறினது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படும். அதுதான் இப்போது இதில் ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி அப்படின்னா அது தமிழ் மொழி. இது கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஐரோப்பிய மொழிகள் இல்லாமல் அச்சில் ஏறிய முதல் மொழினா தமிழ் மொழி. 1578 தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்படும். எப்போன்னா 1578. இந்த புக்கு பேர் தம்பிரான் வணக்கம். எங்கே வெளியிடப்பட்டிருக்கு? கோவாவில். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். அப்புறம் 1709 முழுமையான அச்சகம் சீகன் பால்கோ அப்படிங்கிறவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டிருக்கும். இதுவும் கொஷின் தான். 1709 சீகன் பால்கோ தரங்கம்பாடி. என்ன அப்படின்னா முழுமையான அச்சகம். அடுத்து திருக்குறள் 1812 வெளியிட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம். அப்போ தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், காகிதம் வந்திருக்கும். பெங்கால் செராம்பூர் சொல்லி ஒரு கோடு கூட சொல்லியிருப்பேன் நான். காகித தொழிற்சாலை செராம்பூர் வெஸ்ட் பெங்கால் 1812 நிறுவியிருப்பாங்க. திருக்குறள் ஃபஸ்ட்டு பேப்பரில் அச்சடித்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். இங்கேனாக்கா 1812 தஞ்சாவூரில் ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறவர் வெளியிட்டிருப்பார். அது தமிழ் ரிலேட்டடாக நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது 19ஆம் நூற்றாண்டு தமிழ் அறிஞர்கள் அப்படின்னாக்கா சிவை தாமோதரனார், உவேசா. இதில் கொடுத்துருக்கிறத பார்த்துக்கோங்க. அதுவும் அந்த இயரு டேட்டு அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்போது சிவை தாமோதரன் பனையோலைகளில் கையால் எழுதப்பட்டிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பித்தார். அப்போனா இது கொஷின், புக் பேக் கொஷினாக இப்போ கேட்டிருப்பாங்க. இது என்னன்னாக்கா பனையோலைகளில் கையால் எழுதப்பட்டிருக்கும். கையால் வச்சு அந்த எழுத்தாணி வச்சு தான் பனையோலையில் எழுதுவாங்க இல்லையா, அதை பதிப்பித்தவர் யாருன்னா சிவை தாமோதரன். இலக்கண இலக்கிய நூல்களையும் பதிப்பிச்சிருப்பார். அவ்வளோதான். அடுத்து தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார், அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி ஆகவே இதில் அடங்கும். அவர் பதிப்பித்த நூல்களில் இதெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த மீனாட்சி சுந்தரனாரின் மாணவரான உவேசா. இது குரூப் 4 கொஷின், ப்ரீவியஸ் இயர் 2024 கொஷினுங்க. மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் அல்ல, உவேசாவின் ஆசிரியர் அப்படின்னு கேட்கலாம், இல்லை மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர்னு கேட்கலாம். யாருனாக்கா மீனாட்சி சுந்தரனார் ஆசிரியர், உவேசா அவரோட மாணவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அவர் உவேசா பதிப்பிச்ச நூல்கள் பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா சீவக சிந்தாமணி, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை, மணிமேகலை, ஐங்குறுநூறு, 10. அவர் யார்? சிவை தாமோதரன் பதிப்பித்த நூல்களும் கொடுத்துருக்காங்க. இதுவும் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே இயர் இருக்காது, ஆனால் உவேசா கொடுத்துருக்கறதுல இயர் இருக்கும். கண்டிப்பாக அது மேட்சஸில் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்காங்க. சீவக சிந்தாமணி மணி 8-7 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 பாட்டு 8, 9, 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. 89. சிலப்பதிகாரம், மணிமேகலைங்கிறது 2 நூல், அதனால் 92 ஞாபகம் வச்சுக்கோங்க. புறநானூறு 400, 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. 94. புறப்பொருள் வெண்பா மாலை 400 அப்படிங்கிறனால 4. புறப்பொருள் வெண்பா மாலை 95, மாலை 95 ரூபா. மணிமேகலைன்னா 98. மணிமேகலைக்கு 8 வயசாகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் என்ன பார்த்தோம்? 2, மணிமேகலை 98. சரியா? அடுத்தது ஐங்குறுநூறு 3, 5 ஒத்தப்படை என்னன்னு நான் ஞாபகம் வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐங்குறுநூறு 1903, 10 1904, 10 4, அதாவது 1894 அப்படின்னா 94னா புறநானூறு, 1904னா 10 அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து இது மாதிரி அவங்க பதிப்பிச்ச நூல், சங்க இலக்கியங்கள் எல்லாம் கொண்டு வந்தது அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போது இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்க. கூற்றுக்காரணத்தில் கேட்டிருக்காங்க. 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர். புக் பேக் கொஷினாகவும் இருக்கும். F.W. எல்லிஸ். எப்போ? 1816. அவரோட வருஷம், பிறந்தது இறந்ததை கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. 17, அதாவது 1777. அடுத்து 18, 19 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். அப்போ எப்படி 17, 18, 19 அந்த 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது என்ன சொல்லியிருப்பார் எல்லிஸ்னா,
தமிழ் வந்து ஆரிய குடும்பத்தோடு தொடர்பு இல்லாது தனி மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ராபர்ட் கால்டுவெல், அவரை பற்றி தெரியும். 1814 1891 1891 பாரதிதாசன் பிறந்திருக்க வருஷம். அப்போ இவர் இறக்குறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகள் ஒப்பீட்டு இலக்கணம். இவர் திராவிட மொழிக்குன்னு ஒப்பீட்டு இலக்கணம் அப்படின்னா ராபர்ட் கால்டுவெல்னு எல்லாருக்குமே தெரியும். அது டிஎன்பிசி படிக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க விஷயம். 1856 எல்ஐசி எப்போ காலேஜ் அமைச்சார்? 1816 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னா 1856 ராபர்ட் கால்டுவெல், ஞாபகம் வச்சுக்காங்க. சமஸ்கிருதத்தோடு தொடர்பு இல்லாததுன்னு சொல்லியிருப்பார். அவ்வளோதான். அடுத்தது பே சுந்தரம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இல்லை பே சுந்தரனார்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, பே சுந்தரனார் 1855 1897 வருஷம் எழுதப்பெற்றது. சுந்தரனார் எழுதினது தான் மனோன்மணியம் என்பது. அது என்ன நூல்னா, நாடக நூல். தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு இருக்கும் இல்லையா, தமிழ் மொழி வாழ்த்து பாட்டு, அதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பார்த்துக்கோங்க. மனோன்மணியம் நாடக நூல், எழுதினவர் சுந்தரம் பிள்ளை. அதிலேருந்து எடுக்கப்பட்டது தமிழ் தாய் வாழ்த்து. அடுத்து வள்ளலார்னால் நம்மளுக்கு தெரியும். 1823 பிறந்து 74 இறந்துருப்பார். அதுதான் ராமலிங்க அடிகளார். நடைமுறைக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து ஆபிரகாம் பண்டிதர் 1859 1919. ஆபிரகாம் பண்டிதர் அப்படின்னாலே இசைக்கு சிறப்பு செஞ்சுருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. பின்னாடி அவர் எந்தெந்த விஷயங்கள் இசைக்காக செஞ்சுருக்காங்க விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி சிவை தாமோதரனார் பதிப்பிச்சாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவை தாமோதரன், உவேசா, திருவிக்கா, வருதிமார் கலைஞர், இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இவங்கெல்லாம் வந்து தமிழுக்காக பாடுபட்டிருப்பாங்க. அதை மொழிகளை புத்தகத்தை அச்சு படிப்பிக்கிறதும், அது தூய தமிழுக்காகவும். அப்புறம் பரிதிமார் கலைஞர் தான் முதல்ல செம்மொழி அந்தஸ்து வேணும், தமிழ் வட்டார மொழி இல்லைன்னு சொல்லியிருப்பார். அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அங்கங்கே. இதில் வந்து எப்படியுமே எல்லா லைனுமே இம்பார்ட்டண்ட்டு தான். ஏன் அப்படின்னா, கூற்றுக்காரணத்தை வச்சு ஒரு வார்த்தையை மாற்றி வச்சு கேள்வியாக கேட்குறாங்க. அதனால் நீங்கள் இதுதான் முக்கியம்னு பார்க்காம இந்த புக்கில் உள்ள ஒவ்வொரு லைனையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. இப்போது இந்த சிங்காரவேலன் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் பாருங்கள். 1860 1946 காலனி சக்தியை எதிர்கொள்ள பொது உடைமைவாதம் அப்படின்னாலே அவர் சிங்காரவேலர் வந்துடுவார். அவ்வளோதான் அந்த இன்ஃபர்மேஷன். அடுத்து இப்படி வந்துடுவாங்க. பண்டித அயோத்திதாசர், ஆமாம், 1845 1914. அடுத்து பெரியார், அவர் இப்போ 1879 1973 வரைக்கும் இருந்திருப்பார். 1869 காந்தி பிறப்பாரா. ஈவேரா வந்து 1879 10 வருஷம் கழிச்சு பிறந்திருப்பார். 73 இறப்பார். அவ்வளோதான். இது மாதிரி ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக இவங்கெல்லாம் ரொம்ப போராடி இருப்பாங்க. யார்? சிங்காரவேலர் பொது உடைமை, அயோத்திதாசரும் ஒடுக்கப்பட்டவங்களுக்காக, ஈவேராவும் ஒடுக்கப்பட்டவங்களுக்காக இல்லாமல் பெண்ணியம் பேசினவர் ரொம்ப அப்படின்னா அது ஈவேரா தான். அடுத்து வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி, அவர் தான் பரிதிமார் கலைஞர். அவரை பற்றினா தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த இயரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 1870 1903 33 வயசில் அவர் இறந்து போயிடுவார். அதனால் இந்த இயரை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இப்போ 1870 1903 மதுரையில் பிறந்தவர். யார்? வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி. அவரோட பேர் இதுதான், உண்மையான பேர். அதை தான் தூய தமிழில் சூரியன்னா பரிதி, நாராயணன் மார் கலைஞர், நாராயண சாஸ்திரிங்கிறத கலைஞர்னு வச்சிருப்பார். பரிதி மார் கலைஞர் அப்படின்னு தூய தமிழ் பெயர் வேணுங்கிறதுக்காக அவர் பேரை அவரே மாற்றிக்குவார். ஒரு செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்து தமிழுக்குரியது, அது ஒன்றும் வட்டார மொழி இல்லை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர் தான். அவர் இப்போ 14 வரி செய்யுள் வடிவத்தை அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்பாங்க கண்டிப்பாக. அது பரிதிமார் கலைஞர். அவர் தான் சொன்னேன் இல்லையா, 1870 1903 33 வயசில் செத்து போயிடுவார். அவர் சின்ன வயசுலேயே சேர்த்துருப்பார். அடுத்து மறைமலை அடிகள் எப்போன்னா 1876 1950. தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னா அவர் மறைமலை அடிகள். மலை இதில் மலைன்னா தூறல், ரெயின், ஆனால் தூய்மையாக இருக்கும். இந்த மலையை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மலை அப்படின்னால தூய்மையாக இருக்கும். அப்போ தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னா மறைமலை அடிகள். அப்புறம் இவர் வந்து சில விளக்க உரை எழுதியிருப்பார் சில நூல்களுக்கு, அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. பட்டினப்பாளையம், முல்லைப்பற்று ஆகியவற்றுக்கு விளக்க உரை எழுதியவர் கண்டிப்பாக கேட்பாங்க, மறைமலை அடிகள். நம்ம இப்போ சிவை தாமோதரனார் அவர் சில நூல்கள் பதிப்பிச்சிருக்காரு. அடுத்தது
உவேச பதிப்பிச்ச நூல்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் பார்த்தோம். அடுத்து இவர் விளக்க உரை எழுதியிருக்கார். இதெல்லாம் வந்து மிஸ்மேட்ச் பண்ணி இல்லை ஆட் ஒன் அவுட் ஒன்னில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க. இவர் 2 புக்கு தான், அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பட்டினப்பாளையம் முல்லைப்பாட்டுக்கு விளக்க உரை எழுதியவர் அப்படின்னா சிஓய் தாமோதரன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த லெசனை வந்து நீங்கள் ஒரு தடவை படிச்சிங்கன்னா ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக ரிப்பீட்டடாக படிச்சிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி கொஷின் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. இதுவா இவரா அவரா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் எப்போ வரும்னா, நீங்கள் ஒழுங்காக படிக்கலைன்னா தான் அந்த கன்ஃபியூஷன் வரும். நீங்கள் ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக ஒரு வாட்டி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி படிச்சிங்கன்னாலும் இந்த லெசன் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் டைம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சிங்கன்னா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸாம் ஹாலில் போய் தான் தோணும், இவருவா அவரா அப்படின்னு. அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒன்று கோடு செட் பண்ணி படிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா படித்ததே ரிப்பீட்டடாக ஒரு 4 வாட்டி படிச்சிட்டிங்க, 5 வாட்டி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே கிளியராக ஞாபகத்துக்கு வந்துடும். அதனால் அப்படி ட்ரை பண்ணுங்கள். அவர் இளைஞராக இருந்தபோது சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற பத்திரிகையில் பணிபுரிந்தார். இப்படி கேட்பாங்க, சித்தாந்த தீபிகை என்னும் பத்திரிகையில் பணிபுரிந்தவர் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாரதியெலாம் நிறையா பத்திரிகையில் பணியாற்றியிருப்பார், இந்தியா, சுதேசமித்ரன்னு. அது மாதிரி இவர் கேட்பாங்க. சித்தாந்த தீபிகை அப்படின்னா மறைமலை அடிகள், அவ்வளோதான். அடுத்து அவருடைய ஆசிரியர்களான சுந்தரனார், சோமசுந்தர நாயகர் இருவரும் அவருடைய வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தினர். இப்போது உவேசாவோட ஆசிரியர் யாருன்னு கேட்டால் சுந்தரம் பிள்ளை, பார்த்தோம் இல்லையா, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அதே மாதிரி மறைமலை அடிகளோட ஆசிரியர்னா பி சுந்தரம் பிள்ளை. அதான் அந்த சுந்தரன் அவர் இருக்கார்ல, அவர் தான், பார்த்துக்கோங்க. அடுத்து தனித்தமிழ் இயக்கம். தூய தமிழ் இயக்கம் பார்த்தோம் இல்லையா. தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவது சமஸ்கிருதத்தின் செல்வாக்கை தமிழிலிருந்து அகற்றுவதையும் ஊக்குவித்தார். யார்? மறைமலை அடிகள். இவரும் பரிதிமார் கலைஞரும் தூய தமிழ் வார்த்தைகளுக்காக இருப்பார். ஆனாலும் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னா மறைமலை அடிகள். அவர் வந்து அவரோட பேரையும் மாற்றிருப்பார். அவரோட பேர் வேதாச்சலம் அப்படின்னு இருக்கும். அதை மறைமலை அடிகள்னு மாற்றிருவார். வேதம் அப்படின்னா மறை, சலம் அப்படின்னா மலை. அதை வேதாச்சலம் அப்படிங்கிறத மறைமலை அப்படின்னு மாற்றிருப்பார். அதுதான். அப்புறம் ஞானசாகரம் அப்படிங்கிற அவரோட பத்திரிகைக்கு அறிவுக்கடல்னு பேர் மாற்றிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கொஷினில் கண்டிப்பாக கேட்பாங்க. கூற்று காரணமாகவோ அப்படி இல்லைன்னா அதில் ஏதோ ஒரு வார்த்தையை மாற்றி வச்சோ கேட்பாங்க. ஞானசாகரம் அந்த பத்திரிகை யாரோடது அப்படின்னா மறைமலை அடிகள். அதை அறிவு கடல், ஞானம்னா அறிவு இல்லையா, சாகரம் அப்படின்னா கடல். அதனால் ஞானசாகரம்ங்கிறது சான்ஸ்கிரிட் இருக்கிறத தமிழுக்கு மாற்றிருப்பாங்க, அறிவு கடல் அப்படின்னு. அடுத்து சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறத பொதுநிலை கழகம் அப்படின்னு மாற்றிருப்பார். சமரசம்னா பொது நிலை, சன்மார்க்க அப்படின்னா நிலை கழகம், சங்கம்னா கழகம், அவ்வளோதான். அதாவது நம்ம இதில் பார்த்துருப்போம், சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது வள்ளலாரோடது 1865 நிறுவியிருப்பாங்க. அது வேற. இது சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னா மறைமலை அடிகளோடது. அது என்னத்தை மாற்றிருக்காரு, அந்த பேரை மாற்றிருக்காரு. எப்படி? பொதுநிலை கழகம்னு பேரை மாற்றிருக்காரு, அவ்வளோதான். சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொல்ல அகராதியை ஒன்றை நீலாம்பிகை தொகுத்திருப்பார். நீலாம்பிகை யாருனாக்கா மறைமலை அடிகளோட பொண்ணு. இங்கே நீலாம்பிகை இவங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா பின்னாடி நீலாவதி அப்படின்ற ஒரு பேரும் வரும். ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. எப்படின்னாக்கா மறைமலை பிகை, மலை பிகை, கை மலை அப்படின்னு அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மறைமலையோட பொண்ணு யார்? நீலாம்பிகை. என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அகராதி, அதாவது டிக்ஷனரி எடுத்திருப்பாங்க. சான்ஸ்கிரிட் இல்லாமல் தூய தமிழில். இப்போது கொஷின்லாம் இலக்கணம் பேஸ்டாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அது தூய தமிழ் வார்த்தைகள் தான் கேட்குறாங்க. அந்த புக்கெல்லாம் மாதிரி தான் அந்த அகராதி இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. திராவிட இயக்கத்தின் எழுச்சி இப்போ வராங்க. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் லெசன்லேயே இதை பார்த்துருப்போம். 1912 நடேசனார் என்ன ஆரம்பிச்சிருப்பாருன்னா மദ്രാஸ் திராவிட சங்கம், மெட்ராஸ் திராவிட அசோசியேஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். இதில் தமிழில் கொடுத்துருக்காங்க. எப்போ? 1912 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு லாஸ்ட் லெசன்லேயே பார்த்துட்டோம். மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன். அப்புறம் என்ன செய்வாங்க, திருவல்லிக்கேணியில் ஒரு திராவிடர் இல்லம் அமைப்பாங்க ஜூலையில். அங்கே ஜூன் இருக்கும், இங்கே ஜூலைன்னு இருக்கும். ஆப்ஷன் பேஸ்டாக ஆன்சர் பண்ணுங்கள். திருவல்லிக்கேணியில் எங்கே அமைச்சிருக்காங்க திராவிடர் இல்லம் அப்படின்னாக்கா திருவல்லிக்கேணி. எப்போ? 1916 ஜூலை. தங்குமிடுதி, அதையும் பார்த்தோம் இல்லையா, மாணவர்களுக்கான தங்குமிடுதி, பிராமணர் அல்லாதவர்களுக்காக செஞ்சுருப்பாங்க. அப்போ
1916 நவம்பர் 20 நடேசனார், தியாகராஜ ரெட்டியார், TM நாயர் மற்றும் அலமேலு மங்கை நிறைய பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 30 பேர் பிராமணர் அல்லாத தலைவர்கள் தென்னிந்திய நல சங்கம் SILF பார்த்துருப்போம். லேட்டராக அது ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறும்னு சொல்லியிருப்பேன்ல, அதான் அது. எத்தனை பேர்? 30 பேர். அங்கே ப்ரீவியஸ் லெசனில் SILF 1916 நவம்பர்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே டேட்டோட கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. 1916 நவம்பர் 20 SILF அதான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் யார்? நடேசனார், தியாகராயர், TM நாயர், அலமேலு மங்கை ஒரு லேடி நேம் இருக்குது, அதனால் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதை வந்து இதே சமயம் 1916 டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றோர் பிராமணர் அல்லாத அறிக்கையை வெளியிடுவாங்க. கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்பாங்க. பிராமணர் அல்லாத அறிக்கை வெளியிட்டது எப்போனா 1916 டிசம்பர். யாருன்னு கேட்பாங்க. அது தியாகராயர். இதில் அது கொடுக்கல. இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் கொஷினை பேஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். யார் அப்படின்னாக்கா அறிக்கையை வெளியிட்டது தியாகராயர். PT தியாகராயர்னு இங்கே இருக்கார்ல, அவர் தான் வெளியிட்டிருப்பார். அடுத்து 3 செய்தித்தாள்கள் இருக்கும், இவங்க வெளியிட்டிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னாக்கா தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. இது எல்லாருக்குமே தெரியும். தமிழ் திராவிடன், ஆங்கிலம் ஜஸ்டிஸு, தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. 1920 முதல் தேர்தல் நடைபெற்றிருக்கும், சொல்லிட்டேன். நீதி கட்சி, அதாவது இந்த SILF தான் லேட்டராக ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறும். நீதி கட்சி ஃபஸ்ட்டு எலெக்ஷன் எப்போனாக்கா 1920. அதில் 98 இடத்துல 63 இடம் வெற்றி பெற்றிருக்கும். சுப்புராயன் அப்படிங்கிறவர் சுயேட்சையில் வருவார். சுப்புராயலுங்கிறவர் ஃபஸ்ட்டு முதலமைச்சர் ஆவார்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இவரையும் அவரே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்னு. ஃபஸ்ட்டு சுப்புராயலு, இவர் நீதி கட்சி. சுப்புராயன் வந்தால் அவர் சுயேட்சை வேட்பாளர். இன்பிட்வீன் கேப்பில் 1923 பனகல் வந்திருப்பார். அதையும் ஞாபகம் வச்சுக்காங்க. அதுக்கு தான் இந்த பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கேன். என்னென்னாக்கா 1920 சுப்புராயலு, அப்புறம் 1923 பனகல் அரசர், 2 பேரும் நீதி கட்சி. 1926 சுப்புராயன், அவர் சுயேட்சை வந்திருப்பார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1937 வரைக்குமே நீதி கட்சி தான் இருக்கும். 1937 காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கும் ராஜாஜி தலைமையில். அப்போ கூட இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக அவர் பதவி விலகுவார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இங்கே இருக்கும், அவ்வளோதான். அடுத்து நீதி கட்சிகளும் திட்டங்களும் செயல்படும். நீதி கட்சி ஆனால் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. உண்மையிலே அது பாராட்டுற விஷயமா இருக்கும். எப்படின்னா பெண்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஓட்டு உரிமை கொடுத்த யாருன்னு கேட்டால் நீதி கட்சி தான். எப்படின்னா அரசியலில் பெண்களை கலந்துக்க வைக்கிறதும் முதல்ல மெனக்கெட்டது யாருன்னா நீதி கட்சி தான். அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை 1921 அங்கீகரித்தது. 1920 ஆட்சி அமைக்குது இல்லையா சுப்புராயலு தலைமையில். 21 பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி அதிகாரம் கொடுக்கும்போது தான் ஃபஸ்ட்டு 1926 முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். ஆக்சுவலாக அவங்க தமிழ்நாடு. இந்தியாவுக்கே முதல் பெண் தமிழ் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு கேட்டால் முத்துலட்சுமி அம்மையார் தான். அது தமிழ்நாட்டில் தான் அங்கீகரிச்சு. அது நீதி கட்சி தான் அந்த விஷயத்தை செஞ்சுருப்பாங்க. இந்த வருஷத்தை எப்போ அங்கீகரித்தது எப்போன்னா 1921. முத்துலட்சுமி அம்மையார் எப்போ முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் அப்படின்னு கேட்டால் 1926. அவர் யார் ஆனதுன்னு கேட்டால் முத்துலட்சுமி அம்மையார். அவங்கள பற்றி தெரியும், டாக்டர் முத்துலட்சுமி, அவங்க ஃபஸ்ட்டு டாக்டர். அடுத்து அரசு பணியில் சேருவதற்கு சமமான வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால 2 வகுப்பு வாரி அரசாணை வெளியிட்டிருப்பாங்க. 21 செப்டம்பர்லேயும் 22 ஆகஸ்ட்லேயும் ஏற்றிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1921 செப்டம்பர் 16, 1922 ஆகஸ்ட் 15, 2 வகுப்பு வாத அரசாணை. எதுக்காக அப்படின்னா சமமான வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அரசு பணிகளில் அப்படின்னு. அடுத்து 1924 பணியாளர் தேர்வு வாரியம் நீதி கட்சி தான் அமைச்சிருக்கும். பார்த்தீங்களா, நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்க. 21 யார்? பெண்களுக்கான அரசியலில் கலந்துக்கிற உரிமை. அதை பேஸ் பண்ணி தான் முத்துலட்சுமி அம்மையார் வந்து முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினராக வந்திருப்பாங்க. எப்போ? 1926. அப்புறம் அரசு பணியில் எல்லாருக்கும் சம உரிமை வேணும்னு கேட்டு 2 அரசாணை வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து 1924 பணியாளர் வாரியம் தேர்வு வாரியம் அமைச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் 1929 பொதுப்பணியாளர் தேர்வு வாரியத்தை பிரிட்டிஷ் அமைக்கும். நீதி கட்சி அமைச்சது எப்போன்னா 1924. இது புக் பேக் கொஷின், பார்த்துக்கோங்க. புக் பேக் கொஷின் டைரக்ட் கொஷினாக கேட்கறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது, கேட்டிருக்காங்க. 19 பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்தது எப்போது அப்படின்னா 1924. இல்லைன்னா 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை அமைத்த கட்சி எதுன்னு கேட்டால் நீதி கட்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் 1929 பொதுப்பணியாளர் தேர்வு வாரியத்தை பிரிட்டிஷ் அமைப்பாங்க.
அடுத்து நீதி கட்சி 1926 இந்து சமய அறநிலை சட்டத்தையும் இயற்றியிருக்கும். இந்த ஹிந்து ஹச்ஆர்ஏங்கிறதுல இப்போ நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க, அது இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு என்ன ரீசன் தெரில. அதை அமைச்சதும் நீதி கட்சி தான். எப்போ 1926 1921 பெண்களுக்கான அந்த ஓட்டிங் லிஸ்ட்டு இது உரிமையை கொடுப்பாங்க. 26 முத்துலட்சுமி அம்மையார் சட்டமன்ற உறுப்பினர் ஆவாங்க. 24 பணியாளர் தேர்வு வாரியம் வைப்பாங்க. 26 இந்து சமய அறநிலை சட்டத்தை ஏற்றிருப்பாங்க. யார்? நீதி கட்சி. அடுத்து சுயமரியாதை இயக்கம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க, நீதி கட்சியும் சுயமரியாதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீதி கட்சிங்கிறது ஜஸ்டிஸ் பார்ட்டி. இத்தனை 4-5 பேர் அவங்களாம் சேர்ந்து 30 பேர் அவங்களாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, எஸ்ஏஎல்எஃப் தான் அப்படி மாற்றிருப்பாங்க. சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஆளோடது. யாருனாக்கா ஈவே பெரியார், அவங்களுக்கு தெரியும், அது பெரியார் ராமசாமி அவர். அதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அழைக்கப்பட்டுச்சு. பகுத்தறிவும் சுயமரியாதையும் அதனோட கொள்கையாக இருந்துச்சு. பிறப்புரிமை அதெல்லாம் பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம். பெண்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதேனா ஓட்டிங் ரைட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. சுயமரியாதை திருமணங்கள் அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலனுக்காக இல்லாமல் இஸ்லாமியரின் நலனுக்காகவும் போராடியது. கூற்று காரணத்தில் இதை வைப்பாங்க, கண்டிப்பாக வச்சுருக்காங்க. இஸ்லாமியர் நலனுக்காக, ஆமாம், எஸ், கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு போகணும், சரியா. அடுத்து சமத்துவம் சகோதரமும் ஆகியவற்றின் சுயமரியாதை இயக்கம் பாராட்டியது. அதாவது ஈக்குவல் ரைட்ஸ் கேட்டிருக்கோம், பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கோம், பெண்களை படிக்க வைக்கணுங்க. அது மாதிரி ஈவேரா நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பார். ஈவேராவை பற்றி நல்ல இன்ட்ரோடக்ஷன் தேவையே இல்லை, தெரியும். 1879 பிறந்தார், 73 இறந்தார். அவரோட உண்மையான பேர் அவங்க அப்பா பேர் என்னன்னாக்கா வெங்கடப்பர், அம்மா பேர் சின்ன தாயம்மாள். அவங்க ஈரோடு சேர்ந்தவங்க, அதனால தான் ஈவேரா. ஈரோடு வெங்கட பெருமாள் ராமசாமி, அதனால தான் ஈவேரா ஸ்டார்ட்டாக கூப்பிட ஆரம்பித்தாங்க. இளைஞராக இருந்தபோதே அவர் வாரணாசியில் ஏனைய சமயத்தையும் இருக்கிறவங்களையும் ஒப்பிட்டு பார்ப்பார். அதனால் அதாவது இந்துக்கள் சமயம் கொஞ்சம் மூடத்தனம் முக்கியதாக இருக்குது அப்படிங்கிறத அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைப்பார். அவர் பௌத்தத்தையும் ஃபாலோ பண்ணியிருப்பார். அது இல்லாமல் ஈரோட்டின் நகர சபை தலைவர் பதவியை 1918 1919 வகிச்சிருப்பார். இதை கண்டிப்பாக கேட்பாங்க. ஈரோட்டின் நகர சபை தலைவர் பதவியை ஈவேரா வசித்த ஆண்டு அப்படின்னா 1918 1919. அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் பதவி வகிச்சிருக்காரு. யார்? அதுக்கப்புறம் தான் அவர் காங்கிரஸ்லேருந்து விலகி அவர் தனியாக சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கூட சப்போர்ட் பண்ணுவார். காங்கிரஸே ஒரு சில விஷயங்கள் அவருக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவர் விலகிறார். அவ்வளோதான் விஷயம். இப்போது நகரசபை தலைவர்னாக்கா 1918 1919. அடுத்து காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் வச்சிருப்பார். அடுத்து சாதி தர்மம் என்ற பெயரில் சாதி தர்மம் என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை சேர்ந்தவருக்கு கோயிலுக்கும் நுழையும் போராட்டம் பார்த்துருப்போம் இல்லையா, 1933 ஜனவரி 8 பார்த்துருப்போம். அங்கே அம்பேத்கர் லெசன் பார்க்கும்போது அதில் அதோட அந்த மாதிரி கோயிலில் நுழையிறதுக்கு எல்லாருக்கும் பர்மிஷன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி வைக்கம் அப்படிங்கிறது கேரளா திருவாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு சுதேசி அரசு. அதான் கேரளா தான். கேரள மாநிலத்தில் ஒரு நகரம் தான் வைக்கம். அங்கே மக்கள் இருப்பாங்க. அதாவது அந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு எதிர்க்கப்பட்டிருப்பாங்க. அதுக்காக ஈவேரா போராடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு யார் அதில் பெரும் பங்கு வச்சவங்க யார் கேட்பாங்க. கண்டிப்பாக ஜார்ஜ் ஜோசப் பிறந்தது எங்கே? கேரளா ஆலப்புழாவில் பிறந்திருப்பார். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மதுரையில் வகிச்சிருப்பார். அவர் எப்படி அழைச்சிருப்பாங்க? ரோசாப்புத்துறைன்னு அழைச்சிருப்பாங்க. இந்த கேள்வி கேட்பாங்க. ஈவேரா கூட வைக்கம் போராட்டத்திற்கு துணையாக நின்றவர் யாருன்னு கேட்பாங்க. ஜார்ஜ் ஜோசப். அவ்வளோதான் விஷயம். அடுத்து அந்த போராட்டத்துக்கு தலைமையேற்றதுனால சிறையில் அடைப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வைக்கம் வீரர்ன்ற பட்டம் கிடச்சிருக்கும். அதே மாதிரி சேரன்மாதேவி அப்படிங்கிற குருகுல பள்ளியில் உணவு உண்ணும் அறிக்கையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதாவது இந்த உயர் ஜாதியின மேலேயும் கீழ் ஜாதியின கீழேயும் உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்லி காங்கிரஸ் தான் அந்த சேரன்மாதேவி நடத்தியிருப்பாங்க. அது யாருன்னா வாவேசு ஐயர். ஆனால் இது பெரியாருக்கு பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுவார், காங்கிரஸ் தொடர்ந்து ஆதரிச்சுட்டே இருக்கும் இந்த விஷயத்தை. அதனால் அவர் மனம் உடைஞ்சு காங்கிரஸ்லேருந்து வெளில வந்துடுவார். வெளில வந்துட்டு 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவாங்க. கேட்பாங்க. சுயமரியாதை தான் ஹெட்டிங். இங்கே தான் அதுக்கான டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க. 1925 சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈவேரா பகுத்தறிவு கருத்துக்களையும் வச்சுருக்கோம். இதில் ஒரு 4-5 செய்தித்தாள்கள் கொடுத்துருப்பாங்க. குடியரசு 1925 எப்படி சுயமரியாதை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணதும் குடியரசு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் குடியரசு தான் அதிகாரப்பூர்வ
சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அது குடியரசு. வருஷம் 1925. சுயமரியாதை ஸ்டார்ட் பண்ணதும் 1925. அதனால தான். அடுத்து ரிவோல்ட்டுங்கிறது 1908. ரிவோல்ட்டு 8 அப்படின்னு வருதா, அப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரட்சி 3 பேராக சேர்ந்து புரட்சி பண்ண ஆரம்பித்தாங்க. பகுத்தறிவுனா நாளும் தெரிஞ்சவனா தான் பகுத்தறிவு உடையவன் சொல்லுவாங்க. அதனால் 34. விடுதலை 35 வயசில் விடுதலை கிடச்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியரசு 1925. குடியரசு ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷம் கழித்து விடுதலை. சரியா? ரிவோல்ட்டுனா 28, புரட்சின்னா 3, பகுத்தறிவுனா 34. இதுக்கு கண்டிப்பாக மேட்சில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஈவேரா. அப்படி இல்லைன்னா ஈவேரா எந்த புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதி வந்தான்னு கேட்பாங்க. சித்திரபுத்திரன். அவ்வளோதான். அடுத்து பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி அப்படின்னாலே சிங்காரவேலர் பார்த்துருப்போம் இல்லையா? அவர் உறவு கொண்டிருந்தார். யார் கூட? பெரியார் கூட நெருங்கிய உறவில் இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரே மாதிரி தானே எல்லாருக்காகவும் பாடுபடுறாங்க. அதனால் இவங்கெல்லாம் ஒன்றா இருப்பாங்க. அதே மாதிரி அம்பேத்கர் எழுதின சாதி ஒழிப்பு அப்படிங்கிற நூலை 36 தமிழில் பதிப்பிச்சிருப்பார். யார்? பெரியார். சாதி ஒழிப்பு நூல் யாரோடது அப்படின்னு கேட்டாக்கா அம்பேத்கரோடது. அதை தமிழில் பதிப்பிச்சது யார் அப்படின்னு கேட்டால் ஈவேரா. எப்போ? 1936. அப்புறம் B.R. அம்பேத்கர் அவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்தேர்தல் தொகுதியின் கோரிக்கையை பெரியாரும் ஆதரித்தார். இது கூற்றுக்காரத்தில் கேட்பாங்க. ஆமாம், கரெக்டு அப்படின்னு போடணும். அவ்வளோதான். அடுத்து 1937 ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சரை அமைக்கும். அப்புறம் என்ன ஆகும்? இந்தியை கொண்டு வருவாங்க. இந்திக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிப்பார். எப்படி? இந்திய போராட்டம் 37-39 நடக்கும். தமிழ்நாட்டு மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நீதி கட்சியின் தலைவராக அப்போ தேர்ந்தெடுக்கப்படுவார். எங்கே? சுயமரியாதை இயக்கம் பெரியாரோடது. நீதி கட்சி ஏற்கனவே ஒரு 4-5 பேர் கிட்டத்தட்ட நிறையா பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதான் SILF 1916 நவம்பர். அதுதான் லேட்டராக என்னாகும்? நீதி கட்சின்னு மாறும். நீதி கட்சியின் சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்தது. எப்படி? அந்த MMS பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? INCயும் அதுவும் ஒரே மாதிரி கொள்கைகளுக்கு போட்டிருக்கோம். அதனால் MMS INCயோட ஜாயிண்ட் ஆயிரும்னு பார்த்தோம் லாஸ்ட் லெசனில். அதே மாதிரி நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் ஒன்றா சேர்ந்துடும். ஏன்னா 2துலேயும் ஒரே விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கும். அதனால் அது நினைஞ்சிரும். அடுத்து 1944 திராவிடர் கழகம் என புதுப்பெயர் சூட்டப்பட்டது. இது நீதி கட்சி தனிக்கட்சி 1916, சுயமரியாதை 1925. ரெண்டும் சேர்ந்ததுக்கப்புறம் திராவிட கழகமாக மாறுது. அது 1944 சேலம் மாநாடுன்னு வரும். அடுத்தது இதை தான் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி அண்ணா அனௌன்ஸ் பண்ணுவார். 1967 அண்ணா பீரியடில் அவர் மாற்றுவார். அவ்வளோதான். அடுத்து மறுபடியும் 1952-54 அப்போது ஒரு ராஜாஜி தான் ஆட்சி அமைப்பார் சுதந்திரத்துக்கு அப்புறம். அப்போது ஒரு பிரச்சனை வரும். என்னன்னாக்கா குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வருவார். அதாவது அந்தந்த ஜாதி அடிப்படையில் அதாவது அவங்க அப்பா செஞ்சதை தொழிலை பையனும் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை எல்லோரும் எதிர்ப்பாங்க. அது எப்படி? இது தப்பான விஷயம்னு. அதனால் மறுபடியும் என்ன செய்வார்? ராஜாஜி ஆட்சி விலகிடுவார். ஃபஸ்ட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக 37 ஆட்சி வந்துட்டு 37-39 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும். காங்கிரஸ் விலகிடும். அடுத்து மறுபடியும் 52-54 குலக்கல்வி திட்ட பிரச்சனையினால் மறுபடியும் ஆட்சியிலேருந்து வெளில வந்துடுவார். இதை வன்மையாக எதிர்த்தது யாருன்னு கேட்டாக்கா பெரியார் எதிர்ப்பார். அதுக்கப்புறம் அவர் ஆட்சியிலேருந்து வெளில போயிடுவார். அடுத்து காமராஜர் வருவார். ராஜாஜி காங்கிரஸ் அமைச்சரை விலகிடுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு காமராஜர் வராரு. சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக ஏப்ரல் 1954 அக்டோபர் 1963 வரைக்கும் காமராஜர் இருந்திருப்பார். கிட்டத்தட்ட 9 வருஷம். அந்த 9 வருஷத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பார். எப்போ பெரியாத்தனுடைய காமராஜர் பற்றி இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் மறுபடியும் பெரியார் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னா 1973 இயற்கை எழுதினார். என்ன வயசுனா 94. கூற்று காரணத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதனால் அந்த வயசு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கதை பார்த்துக்கோங்க. அடுத்து பெரியார் ஒரு பெண்ணியவாதி. அவர் பெண்களை ரொம்பவே தாழ்வாக நடத்துகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப கோவப்படுவார். அதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. அதாவது 1929 முதல் சுயமரியாதை மாநாடு. சுயமரியாதை கட்சி தொடங்கினதும் 29 முதல் சுயமரியாதை மாநாடு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா செங்கல்பட்டு.
தலைமை யாருன்னா சவுந்தரபாண்டியன். இதெல்லாம் கூற்று காரணத்தில் கேட்டிருக்காங்க. அதனால் நான் கமெண்ட் பாக்ஸில் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மாநாடு, சுயமரியாதையோட ஃபஸ்ட்டு மாநாடு நடந்தது செங்கல்பட்டு 1929. ரெண்டாவது மாநாடு 1930 நடந்திருக்கும் ஈரோட்டில். மூணாவது மாநாடு 31 நடந்திருக்கும் விருதுநகர். அதே மாதிரி 1946 சேலமில் திராவிட கழகம் மேலே பார்த்தோம் இல்லையா, அதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தான் 1967 CN அண்ணாதுரை திராவிட முன்னேற்ற கழகம்னு மாற்றுவாங்க. இந்த கொஷின் எப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா, செங்கலை வச்சு ரோடு போட்டதுனால விருது கொடுத்தாங்கன்னு நான் ஞாபகம் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஓகேன்னா நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி செங்கலை போட்டு ரோடு போட்டதுனால விருது கொடுத்தாங்க. அதாவது செங்கல்பட்டு, ஈரோடு, விருதுநகர். ஃபஸ்ட்டு மாநாடு இப்போ 1929. அடுத்த வருஷம் அடுத்த மாநாடு 19, 30, 31 நடந்திருக்கும். 44 சேலத்தில் மாநாடு நடந்திருக்கும். அப்போ தான் திராவிட கழகம்னு மாற்றிருப்பாங்க பேரை. ரெண்டும் கட்சியும் இணைஞ்சிருக்கும். யாரும் நீதி கட்சியும் சுயமரியாதைக்கும் இணைஞ்சு தான் திராவிட கழகம் உருவாகும். அவ்வளோதான் இதில் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. திருமணம் செய்து கொடுக்கறது அப்படிங்கிறத மாற்றிருப்பாங்க. வாழ்க்கை துணைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பெண்ணையும் குறித்து பெருசாக எழுதுறதுக்காக ஒரு முக்கியமான நூல் எழுதியிருப்பார். பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புக்கு அப்படின்னா அது பெரியார். நான் ஏன் நாஸ்திகன் ஆனேன்னு கேட்டாக்கா அது பகத்சிங். நாஸ்திகன் கேட்டால் பகத்சிங். பெண் ஏன் அடிமையானன்னு கேட்டால் பெரியார். பெண்ணை பற்றி பேசினா பெரியார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கணும், அதுதான் அவங்களுக்கு ரொம்ப இதை பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொத்துரிமை வச்சுருப்பாங்க. 1989 தமிழக அரசு தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்பதை உறுதிப்படுத்தியிருப்பாங்க. வருஷம் என்ன 1889 வாரிசு உரிமை திருத்த சட்டம். அதில் பெண்களுக்கும் சம உரிமை உண்டுன்னு கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளோதான். இப்போது இது ஃபஸ்ட் பார்ட்டாக இந்த லெசன் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து ரெட்டைமலை சீனிவாசன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி புக் பேக் கொஷின் வரைக்கும் பார்ப்போம். தேங்க்யூ.